சபை இப்போ எப்படி ஆயிடுச்சு? என்டர்டைன்மெண்ட் பிளேஸாக மாறிடுச்சு. சில இடங்கள்லாம் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை மொத்தமே. அதில் 1 மணி நேரம் பாட்டு பாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் முடிச்சிருவாங்க. ஒரு 15-20 நிமிஷம் செய்தி கொடுப்பாங்க. அதுலேயும் ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்தா 25 நிமிஷம் கொடுப்பாங்க செய்திக்கு. போதும், அதான் போதும். ஆனால் அதே ஆட்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்து 1.5 மணி நேரம் சாப்பிடுவாங்க ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து. அதே ஆட்கள் போய் 3 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அதே ஆட்கள் பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் போய் காலையிலேருந்து உட்காந்துருப்பாங்க. இதே ஆட்கள் கார் வாங்குறதா இருந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு போய் 8 மணி வரைக்கும் நின்று வாங்கிட்டு வருவாங்க. இதே ஆட்கள் கவர்மெண்ட்ல ஏதாவது சலுகை கொடுக்குறாங்கன்னா காலையிலேருந்து லைனில் நிற்பாங்க. ஆனால் சர்ச்சில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. இன்னைக்கு கேட்டால் ரொம்ப பிஸி. நடத்துகிறவனும் அப்படித்தான் இருக்கிறான், கேட்கிறவனும் அப்படித்தான் இருக்கிறான். ஏன் நடத்துகிறது மோசே அல்ல, நடத்துகிறது இன்னைக்கு கண்ணுக்குட்டி நடத்திக்கிட்டு இருக்கு பல இடத்துல. மோசே நடத்தும் போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்கும். அவன் மலையை நோக்கி பார்க்க சொல்லுவான். கர்த்தர் இன்னைக்கு மகிமையா வருவார் பாருங்கம்பா, காத்துருங்கம்பா. கண்ணுக்குட்டி நடத்தும் போது அப்படித்தான் சொல்லும். ஆடு, ஓடு, விசிலடி, நல்ல கத்து, கூக்குரலிடு, ஓ சொல்லு, ஆ சொல்லு, உட்காந்து கட்டி பிடிச்சி ஆடு, தூக்கி போட்டு சுத்து, ஆணும் பெண்ணு கலந்து ஆடு. ஏன்? நாம எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி. இதே இடத்துல இருந்தீங்கன்னா, இப்படியே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரும்பொழுது இம்மை பொழுதில் நீங்கள் மறுரூபமாக மாட்டீர்கள். மறுரூபமாக முடியாது. அடுத்த இடத்துக்கு வரணும்.